இப்போ வந்து பசங்க இருக்காங்க இல்லைங்களா, பசங்க வந்து அவங்க வந்து லக்ஸுரியான லைஃப் வாழணும், அம்மானா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு மைண்டில் ஒரு தாட். அம்மானா தியாகம் பண்ணின்னு இருக்கணும், அவங்க வந்து எல்லாத்தையும் கொடுத்துக்கினே இருக்கணும், அவங்க வந்து தியாக செம்மலாகவே அவங்க வந்து ஒரு கௌரவ ஆக்டராகவே இருந்து செத்து போயிடணும். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு உணர்வு இருக்குன்றத எல்லாருமே மறந்துடுறாங்க. சமுதாயத்தில் வந்து ஜாதி பிரச்சனை, கௌரவம், அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாதியில் பண்ணக்கூடாது, இந்த மதத்தில் பண்ணக்கூடாது, ஜாதின்ற பேர்லையும் மதத்தின்ற பேர்லையும் பாசன்ற பேர்லையும் பெண்களுடைய உணர்வை மதிக்கிறதே கிடையாது. இந்த படம் பெண்களுக்கு இந்த மாதிரியான உணர்வு இருக்குது, பெண்களுக்கும் இந்த மாதிரி மறுபக்க வாழ்க்கை இருக்குன்றத இந்த படம் வலியுறுத்திருக்கு சார். நாங்கள் கல்யாணம் ஆகி வீட்டுக்கார இறந்துட்டாங்கன்னா வீட்டில் உள்ளதான் அடங்கியிருக்கணும் இந்த சட்டமெல்லாம். அவங்களுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணுறது அது வேற விஷயம் இல்லை சார், அது யாரும் தப்பாக சொல்ல முடியாதுல்ல. அவங்களுக்கு ஒரு துணை தேவைப்படுது, துணைன்றது எல்லாமே அடங்கும் சார். ஒரு பேசுறதுலேருந்து ஒரு சந்தோஷமாக நம்ம இது பண்ணுறது. இப்போ 4 பேர் வெளியே போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்காதா, ஐயோ நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம போக முடியாதுலையான்ட்டு, இதெல்லாம் வந்து வெளியே வரணும் சார். இப்போ நாங்கள் ஆட்டோ ஓட்டுறவங்க 4 பேர் தப்பாக பேசுவாங்க, ஆனால் நாங்கள் அதெல்லாம் மீறி தான் நாங்கள் நிற்கிறோம். ஏன்னா அடுத்தவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போதில்லை, நாங்கள் உழைச்சா மட்டும் தான் எங்கள் குடும்பத்துக்கு. அடுத்தவங்க பேசுறதெல்லாம் இப்போ கேட்க முடியாது சார், கேட்குற காலம் மாறி போச்சு சார். நான் ஒரு ஆட்டோ ஓட்டினாலும் எங்கள் வீட்டில் எதிர்ப்பு வந்தது, நான் அது மீறி தான் இங்கே நிற்கிறேன்.